மகரம், கும்பம், மேஷம், துலாம் என்றைக்குமே வாழ்க்கை ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணும். இந்த ஒரு வாட்டியெல்லாம் கிடையாது. மற்ற ராசிக்காரங்களுக்காவது எக்ஸ்கியூஸ் உண்டு, நீங்கள் பண்ணியே தீரும், பெரிய அளவுக்கு வரும். அதே போல் மகரத்துக்கு எல்லாமே ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும், தைரியம் ஏற்படும், நம்பிக்கை ஏற்படும், புது தொழில் கிடைக்கும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கும், யோக பலங்கள் கிடைக்கும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். பிபி, லோ பிபி, சுகரு கண்டிப்பாக பார்த்துக்கணும். கொலஸ்ட்ரால் டெவலப் ஆகாமல் பார்த்துக்கணும். மகரத்துக்கு பிளாங்க் ஆவார்கள், பேனிக் அட்டாக் என்று சொல்வார்கள். எதையாவது நினச்சி மனசுக்குள்ளேயே போட்டு டக்குன்னு அட்டாக் ஆகிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக மகரம் இருந்தால் போதும். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், யோக பலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, எடுத்த காரியத்தில் ஜெயம், சுபவிரிய பிராப்தம். மகரத்துக்கு கண்டிப்பாக மே மாதம் அல்லது ஜூன் மாதத்திலிருந்து குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம். கணவன் மனைவி தேகாரக்கத்தில், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. குரு 7இல் ஆட்சி பெறப்போகிறான். எனவே குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், எங்கே பார்த்தாலும் ஃபோனு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, புது அறிமுகத்தில், ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரங்க. இல்லைன்னா சிக்கலாகிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமெல்லாம் தயாரிவதற்கு சனி நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிற்றின்பத்தால் பேரின்பத்தை கெடுக்கிறதுக்காக குரு காத்து கொண்டிருப்பார். உஷாராக இருந்துருங்க. அது ஆப்போசிட் செக்ஸால் தான் கிடைக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வித்தைகளை காட்ட வேண்டாம். தேவையில்லாத பதட்டமோ தேவையில்லாத சங்கடங்களோ பெரிய கஷ்டத்தை ஏற்பட்டுவிடும். மகர ராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் கவனம். காரிய சித்தி மாலை மந்திரம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். சனி முழுவதுமாக விலகிவிட்டது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு சனி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் தான் இருப்பார். ஆனால் வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் கோபப்படுவதோ, தகாத வார்த்தைகள் பேசுவதோ, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவதோ, கெட்ட வார்த்தைகளை உபயோகிப்பதோ கூடாது.